மனுஷ ரூபேன்னு சொல்லுவாங்க. அந்த தெய்வமே மனுஷனாக வந்து உட்காந்துருக்கிறதா நம்ம ஐயா. அவர் பேர் சொல்ல கூட நமக்கெல்லாம் தகுதி கிடையாதுங்க. ஏன்னா கருப்பன் வந்து தெய்வம் தேர்ந்தெடுக்குமா. எனக்கு வேண்டிய ஆள் இங்கே பாருங்க, எனக்கு பேசும்போதே எனக்கு என்னவோ பண்ணுது. தெய்வம் தேர்ந்தெடுக்குமா, இந்த குழந்தை என்னோட குழந்தை, இந்த குழந்தை மூலயமா நான் நாட்டுக்கு நிறைய விஷயங்கள் பண்ண போகிறேன், நிறைய செய்தி சொல்ல போகிறேன், நிறைய பேருக்குள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு காண எனக்கு ஒரு குழந்தை தேவை அப்படின்னு தேர்ந்தெடுத்த ஒரு குழந்தை தான் சாமி அவர்கள். அதாவது அழகான ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் வந்து எல்லாருமே மகள், மருமகன், பேரன், பேத்தி, குடும்ப சகிதமாக அம்மா எல்லாருமே அழகாக தெய்வம். நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவன், பார்வதி, முருகர் அப்படியே லைனாக பிள்ளையாருன்னு அப்படி உட்காரும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை நான் இன்றைக்கி பார்த்தேன். நான் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு எப்படி ஒத்துக்கிட்டேன்னே எனக்கு தெரியல. ஏன்னா என் பிள்ளைங்க வந்து வெளியூர்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இப்போ தான் காமக்கியா பெரிய ட்ரிப்பு சக்தி பீடங்கள்லாம் முடிச்சுட்டு வந்தேன். வந்ததுலேருந்து எனக்கு உடம்பு ரொம்பவே முடியல. முந்தா நேற்று கூட நான் வந்து தினகரன் கிட்ட சொன்னேன், எனக்கு தெரியல, என்னால் வர முடியுமான்னு தெரியல, பயமாக இருக்குது, என் பொண்ணு அனுப்புவாளான்னு தெரியலன்னு சொல்லிட்டு கருப்பு கிட்ட போய் நின்னேன். கருப்பா, நான் வரணுமா வர வேண்டாம் நீ தான் முடிவு பண்ணணும். நான் வரணும்னா என்னை நீ ரெடி பண்ணிவிடு, நீ என்னை ரெடி பண்ணினா நான் கிளம்பிடுவேன், யார்கிட்டையும் சொல்லாமல் நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு. இன்றைக்கி நான் என் பிள்ளைங்க கிட்ட கூட சொல்லாமல் நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் என் பிள்ளைகிட்ட சொல்கிறேன், நான் நல்லா இருக்கேன், என் கருப்பனை பார்க்க போகிறேன்னுட்டு. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது நீங்கள் எல்லாருமே எவ்வளோ கொடுத்து வச்சவங்க. என் கருப்பு சாமியே இங்கே உட்காந்துக்கிட்டு உங்கள் எல்லாருக்குமே அருள் பாலிக்குதுன்னா நீங்கள்லாம் வந்து வேறு லெவலில் வந்து கடவுள்கிட்ட வந்து புண்ணியம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை, வெறும் ஆசி மட்டும் வழங்கினாலே போதும். ஏன்னா இது தன்னோட பிரச்சனையாக நினச்சி இவர் ஒரு விஷயத்தையுமே நல்லது பண்ணுறாரு. பாருங்கள், அழகாக ஸ்கூலு நிச்சயமாக நம்ம எல்லா குழந்தைகளுக்குமே, நான்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன், நிச்சயமாக ஸ்கூல் நமக்கு தேவை. எனக்கு கொடுக்குற காஸ்ட்டில் நான் மட்டும் நல்லா இருந்தால் பத்தும், என் குழந்தைங்க நல்லா இருக்கட்டும், என்னோட சந்ததி நல்லா இருக்கட்டும் நினைக்காம சாமி என்ன நினைக்கிறாரு பாருங்க. என்ன அழகான ஸ்கூல் கட்டி கொடுக்குறாங்க. பத்தாவதுக்கு குடிநீர், எல்லாத்துக்குமே தேவையானது ஒரு குடிநீர். ஏன்னா நான் பார்த்துருக்கேன், நான் திருச்செந்தூர் தொகுதியில் எங்கள் வீட்டுக்காரர் எம்பியாக இருக்கும்போது தண்ணிக்காக அவங்க படுற கஷ்டங்கள்லாம் நமக்கு என்ன பண்ணுறோன்னே தெரியாது. எத்தனை கோடி நமக்கு வந்திருந்தாலும் நிதி ஒதுக்கிடுவாங்க, ஆனால் அதுக்கு பத்தாது, அங்கே கொடுக்கறதுக்குள்ளே காலி ஆகிடும். சொன்ன மாதிரி 10 லட்சம் கொடுத்தா கூட எந்த ஒரு ஊராட்சி தொகுதி கூட கொடுக்க முடியாது நம்மளால். ஆனால் தனி நபராக ஒருத்தர் போய் கேட்டு இவருடைய 2 பேருடைய அந்த வேவ் லென்த் கரெக்ட் டைமில் அவர் கேட்டதுக்கும் ராஜா அண்ணன் அதை கொடுத்ததுக்கும் உண்மையிலே கருப்புசாமி தான் அங்கே போய் கேட்டிருக்காரு. ஐயா கேட்கல, கருப்புசாமியே நேராக போய் கேட்டு உங்களுக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. இதை விட வேறு என்ன நல்ல விஷயங்கள் வேணும்? அவ்வளோ 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 புண்ணியம் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த தேஜஸ் எனக்கு அங்கே பார்த்தோன்னே, கருப்பனை பார்த்த உடனே, எங்கள் வீட்டில் கருப்பு வருவார், நான் வந்து வீட்டில் கதவை திறந்த உடனே கருப்பா வானோன்னு ஜல் ஜல் ஜல்னு உள்ளே வருவார். அந்த கருப்பு எனக்கு வந்து இங்கே தெரிகிறாரு. என் கருப்பு வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காரு, என் கருப்பு சாமி இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அதுவும் அம்பாலோட உட்காந்துருக்கிறது வந்து கண்கொள்ளா காட்சி. உண்மையிலேயே நீங்கள் எல்லாருமே புண்ணியம் பண்ணவங்க. உங்கள் வாழ்க்கையில் நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் இங்கே ஒரு முறை வந்து அவருடைய காலை நமஸ்காரம் பண்ணாலே நம்ம வாழ்க்கை வந்து மேன்மேலும் சிறப்பாக இருக்குன்ற எனக்கே ஒரு பெரிய நம்பிக்கையே வந்துருச்சு. ரொம்ப அழகாக பேசினார் கருப்பு. வேறு யாரும் இல்லை, சிவன், விஷ்ணு, பிரம்மான்னு சொல்லிட்டு அழகாக திருசர் வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு விளக்க உரை கொடுத்துருந்தீங்க. உண்மையிலே நம்ம தான் வந்து அதை வந்து பயமுறுத்தி வச்சுருக்கோம். கருப்புன்னா வந்து அவருக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்லி பயமுறுத்தி வச்சுருக்கோம். ஆனால் இந்த கருப்பர் வந்து சைவம், வெஜிடேரியன் சொன்னாங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சு கேட்கவே. நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி. அதே மாதிரி நான் முதல்ல வருசநாடு போய் நான் பார்த்துருக்கேன். நான் வந்து சென்னையிலே பிறந்து வளர்ந்ததுனால எனக்கு புதுசாக இருந்தது. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போனாங்க வருசநாட்டுக்கு. என்ன அப்படியா பாருங்கள், எனக்கு அது வந்து ரொம்ப புதுமையாக இருந்துச்சு. அந்த ஆலமரத்துக்கு அடியில் அவர் வந்து இவ்வளோ பேண்ட்டை போட்டுட்டு வந்து சாட்டை அடிச்சுட்டே வந்து பயங்கரமாக சொல்லிகிட்டு இருந்தார். எனக்கெல்லாம் புதுமையாக இருந்துச்சு. ஆனால் போக 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 காலகட்டத்தில் ஆஹா இதுதான்டா தெய்வம், துடியுள்ள தெய்வம்னு சொல்லுவாங்களே, நீங்கள் சொன்ன உடனே கேட்குற தெய்வம் யாருன்னா என் கருப்பு தான். என் கருப்பு வந்து வேறு லெவல், கூப்பிட்ட உடனே வந்துடும். இப்போ கருப்பே உங்களுக்கு தெய்வமாக இந்த புளியாறையில் உட்காந்துருக்குது. நான் வர்றதுக்கு முன்னாடி தென்காசி சொன்னாங்க, ஓகேண்ணே. அப்போ நான் ஒருத்தவங்க கிட்ட கேட்டேன், தென்காசி சொல்கிறாங்க, தென்காசினா குற்றாலநாதரையை பார்க்க போகிறோம் அப்படின்னு நினச்சேன். அப்போ ஒருத்தவங்க சொன்னாங்கம்மா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் புளியாரை தான் போக போகிறீங்க அப்படின்னாங்க. புளியாரையா நான் கேள்விப்படலையே அப்படின்னாங்க. அப்படி சொல்லி ஒரு 10-15 பேர் எனக்கு உடனே ஃபோன் பண்ணாங்க, புளியாரை போகிறீங்களா, அப்பா வேறு லெவலாக இருக்க போகிறீங்கம்மா. நாங்கள் அப்போ கூட எனக்கு தெரியல. அப்போது நான் தினகரன் கிட்ட கேட்டேன், ஐயா என்ன கோயிலுக்கு போகிறோம் நம்ம சொல்லுங்கன்னு.
அப்போ அவர் சொல்கிறாரு நீங்கள் கருப்பை பார்க்க தான் போகிறீங்கன்னுட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் உங்கள் எல்லாராலையும் எனக்கு இங்கே கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா ஐயப்பனோட ஸ்தலம். ஐயப்பன் யார்? கருப்பு தானே. அப்போ ஐயப்பன் தான் இங்கே உட்காந்துருக்காரு, ஐயப்ப சாமியாக உட்காந்துருக்காரு. அந்த கருப்பு தான் ஐயப்ப சாமி தான் கருப்பு. இதை விட என்ன வேணும் நமக்கு? தெய்வ மனுஷ ரூபன்றதுக்கு இது ஒரு பெரிய சாட்சி. நன்றி. இப்படி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த உங்கள் எல்லாருக்குமே என்னோட சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். எனக்கு வந்து சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம். இன்னைக்கு ஆடி அமாவாசை, அதாவது நம்ம பெற்றோர்கள் எல்லாம் வந்து இருக்கும்போதெல்லாம் மறந்துடுவோம். இந்த அமாவாசை நாள் கிழமையில தான் அவங்க ஞாபகமாக நமக்கு இருக்கும். ஆனால் அதையெல்லாம் கூட மறந்துட்டு இன்னைக்கு ஐயாவை பார்க்க வந்திருக்கீங்க. நீங்கள் எல்லாருமே இவ்வளோ பெரிய நல்ல மனுஷங்களை பார்க்கறதுக்கு நிச்சயமாக பெரியவங்க எல்லாம் நமக்கு மேலே இருந்து நிறைய ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. நன்றி 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 நன்றிங்க ஐயா. வருகதேர்ந்த அனைவரையும் பாராட்டி நம்மளது சித்தர் ஐயப்பசாமி அவர்கள் அருளாசி வழங்குவார்.